வேலூர் பரப்புரையப்ப எப்பவும் போல இதுலயும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்குதான். என்னக்கா சொல்ற? நம்ம தலைவரை கல்யாண வீட்டுல போய் கருமாதி வீடு மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கலாச்சிட்டு இருக்காரு. உனக்கு ஒண்ணு இல்லாத மாதிரியா தெரியுது? ஆமா ஆமாக்கா, அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஒரு நாள் ஒப்பாரி வச்சா பரவாயில்ல, ஓயாம ஒவ்வொரு நாளும் ஒப்பாரி வச்சா ஒண்ணு இல்லாத மாதிரி தானக்கா தெரியும். அதுக்கப்புறம் கிட்னி சட்னி எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அக்கா, எதுக்கு எல்லா வீடியோல கிட்னி சட்னி கிட்னி சட்னி நீயே சொல்லிக்கிட்டு? கிட்னி உன் வாழ்க்கையில ரொம்பவே கிண்டிடுச்சு போலகுதேக்கா. அண்ணா பயமா இருக்குதுண்ணா. ரொம்ப பயப்படாதுக்கா, அப்புறம் எதுனா ஆயிடுச்சுன்னா அதுக்கும் நாங்க தான் காரணம்னு சொல்லுவீங்க. பயமா இருக்குதுண்ணா. அக்கா வந்து வீர தமிழச்சி அப்படின்னு யார் சொன்னது? யாரும் சொல்லல, அக்காவே சொல்லிக்கிறாங்க. அக்கா, ஒன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? டிஎம்கே ஜென்சி மீட்டிங்ல போய் அட்டன் பண்ணீங்களா? அக்கா நீங்க ஜென்சி அக்கா? பிரஸ் மீட்ல எல்லாரும் முன்னாடி மண்டி போட்டுட்டு வீட்டுல வந்து கதவை சாத்திக்கிட்டு வீரவசன வீடியோ போட்டுனுக்கிறிய யாருக்கா நீ? அந்த ஜென்சி மீட்டிங்ல அந்த 200 ரூபாய் ஊப்பிங்களாம், அப்புறம் வெட்ட வெட்ட வலைய இது வாழை மரம் இல்லடா கட்டு மரம் கடல் தூக்கி போடுங்கடா அவங்களாம் சொன்னாங்களாக்கா. நீ பேசுக்கா, உங்களுக்கு நான் பேக் சப்போர்ட்டா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களாக்கா. அவங்களே நாளைக்கு எந்தெந்த கட்சியில இருக்கு வரணும் அவனுங்களுக்கே தெரியாது. அவனுங்களை நம்பி இப்படி வாய் விட்டுனுக்கிறியாக்கா. சத்தியமா சொல்றேன், நீ நல்லா வாங்கி கட்டிக்க போறாக்கா. உனக்க சொல்லுவேன், ஒரு ஊப்பியா சொல்லுவேன்.